என்ன லட்சுமி அக்கா, என்ன வர சொன்னியே? என்னன்னு பார்த்தா நீ என்ன கிறிஸ்மஸ் கொண்டாட போறியா? ஆமா ஐசு, நானும் கிறிஸ்மஸ் கொண்டாடலாம் தான் என் வீட்டை இப்படி அலங்கரிச்சு வச்சிருக்கேன். ஏன் நான் கொண்டாடக்கூடாதா? யாருக்கா சொன்னா கொண்டாடக்கூடாதுன்னு? யாருனாலும் எந்த பண்டிகைனாலும் கொண்டாடலாம். கேட்டுக்கோங்க, நம்ம ஐசே சொல்லிட்டா. எல்லாரும் சண்டை போடாம ஒற்றுமையா இருங்க. நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருந்தாதான் இந்த நாடும் முன்னேறும், நம்மளும் முன்னேறுவோம். உங்க எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். என்னக்கா, கிறிஸ்மஸ்னாலே கேக்கு தானே, நீங்க என்ன கேக் செய்யலையா? அட போ ஐசு, எனக்கு என்னத்த செய்ய தெரியும்? எங்க வீட்டுக்காரர வரும்போது வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அவர் வாங்கிட்டு வரட்டும், உனக்கும் ஒரு பீஸ் எடுத்துட்டு வரேன். சரிக்கா. ஐஸ்வர்யா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. நீ எப்படி இருக்க? என்ன இந்த பக்கம் போயிட்டு இருக்க? என் மாமன் வீடு இங்கிட்டு தானே இருக்கு, அதான் அங்கே போகிறேன். நேரம் போல பேர பிள்ளையில பார்த்துட்டு வருவோமேன்னு போகிறேன். ஓ அப்படியா, சரி சரி. ஏட்டி, உன் சக்கலத்துக்கு உடம்பு சரியில்லையாம ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காவளே, உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன கிழவி சொல்லுது? அவளுக்கு உடம்பு சரியில்லையா? என்ன செய்யுது? எனக்கு தெரியாதே, இப்போ நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். என்னமோ வைரஸ் காய்ச்சலா என்னமோ சொல்லுதாவோ. 4 நாளா உடம்பு சரியில்லாமல் வச்சுக்கிட்டே இருந்தாலாம், யாருக்கிட்டையும் சொல்லலையா. நேற்று புசங்கிட்ட மாத்திரை வாங்கி போட்டுட்டு படுத்திருந்துருக்கா. சாயங்காலம் வரைக்கும் ரொம்ப முடியலை போல. அப்புறமா அவன் பார்த்து தான் பதறி அடித்து தூக்கிக்கிட்டு ஆட்டோவை பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனான். அப்போ தான் எனக்கு விஷயம் தெரியும், அதான் உங்ககிட்ட சொன்னேன். அச்சுச்சோ, காய்ச்சல்னா முன்னாடியே சொல்ல வேண்டாமா? இவளுக்கு அறிவே கிடையாது, மற்ற எல்லா வாயும் பேசுவா. நான் போய் என்ன ஏதுன்னு பார்க்குறேன். ஏத்தா நீ சும்மா கடை, உனக்கு இது தேவையா? உன் ஆத்தாக்காரி கண்டா என்ன சும்மா விட மாட்டா. நான் சொல்லணுமேன்னு சொன்னேன், நீ வேற இங்கே இருந்து என்னத்துக்கு போற? உன்னை கண்டாதான் அவளுக்கு ஆவாது, பின்ன உன்கிட்ட தலகையெல்லாம் நிப்பா. இது தேவையா? நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அவளுக்கு உடம்பு சரியில்லைனதும் எனக்கு மனசே கேட்க மாட்டேக்கு. போய் போறட்டு பார்த்துட்டு வந்துட்டா மனசுக்கு நல்லா இருக்கும். அதான் ஏம்மா, வேற வேணையே வேண்டாம். அவ ஆஸ்பத்திரியில் கூட பார்க்காம பேயாட்டம் ஆடுவா. இது தேவையா? உன் நல்ல மனசெல்லாம் அவளுக்கு புரியாது. இருக்கனா செத்தனான்னு பார்க்க வந்தியான்னு கேட்பா. அது தேவையா? நான் பார்த்துக்கிறேன், நீ எங்க அம்மாட்ட சொல்லாத. நான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ சொன்னா கேட்க மாட்டேன். சரி, என்னமோ பண்ணு, எனக்கு ஏன் வம்பு? நான் ஒன்றும் சொல்லலை. சரி பாட்டி, நான் வாரேன். சரி, பார்த்து கவனமா போயிட்டு வா. ஏய், நீ எதுக்குடி இங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னா? உனக்கு எப்படி தெரியும்? ஏங்க வச்சுக்கிட்டா இருக்கிறது? லேசான காய்ச்சல் இருக்கும்போதே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வர வேண்டியதானே? என்னாச்சு? ரொம்ப டயர்டா தெரியுதா? உன்னை யார் இங்க வர சொன்னா? அவ கண்ணு முடிச்சா ஆடு ஆடுன்னு ஆட போறா. ஏங்க மனசு கேட்கல, அதான் பார்க்க வந்தேன். அவ இன்னைக்கு ஆடுறா, அவ எப்பவும் தான் ஆடுறா. ஏங்க என்ன சொன்னாங்க டாக்டர்? இப்ப எப்படி இருக்கு? வைரல் ஃபீவரா? இன்னும் 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லேசா இருக்கும்போதே நான் கூப்பிட்டேன், வரணும்ல, வர மாட்டேன்னு சாதிச்சிட்டா. இப்ப இங்க வந்து கிடக்கா. சரிங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, சரியாயிரும். நீங்க சாப்பிட்டீங்களா? அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கு. நான் வேணும்னா சமைச்சு கொண்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஐசு. குழந்தைய யார் பாத்துக்கிறா? அம்மா தான் பாத்துக்கிடுது. வேற என்ன செய்ய? இவளுக்கு ஃபீவரா இருக்கு. குழந்தைய கொண்டாந்து இவகிட்ட கொடுக்க முடியுமா? ஏங்க நான் வேணா அவனை தூக்கிட்டு போட்டா? ஐயோ, வேற வேணையே வேண்டாம். ஆடு ஆடுன்னு ஆட போறா. இதென்னடா கூத்தா இருக்கு? என் மவ முடியாம கிடக்குறா, 2 பேரும் இங்க நின்னுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சி, நீ எல்லாம் என்னம்மா பொம்பளை? அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தா இங்க நின்று கூத்தடிக்கிறேங்கிற? அடச்சி, வாய மூடு. உன்னை பத்தி நினைச்சு ஏ மவா இப்ப ஆஸ்பத்திரியில வந்து கிடக்கா. அவளை இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டு நீங்க 2 பேரும் இங்க நின்று கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களாக்கும். உன்னை யார் இங்க வர சொன்னா? மரியாதையா வெளிய போ. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அவளை தூண்டி தூண்டி விட்டு எதையாவது யோசிக்க வச்சு கிறுக்கு பிடிக்க வச்சு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில வந்து படுத்து கிடக்கா. ஆமாய்யா, நான் வெளியே போனோம், நீ இங்க நின்று கூத்தடிக்கணுமாக்கும். உன் லட்சணம் தான் தெரியுதே. இங்க பாரு, வாய மூடிட்டுது. தேவையில்லாம அது ஏதாவது பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. ஏன் புருஷனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏய், நீ எங்கடி வந்த? எதுக்கடி இங்கேயும் வந்து என் உசுரை வாங்குற? அனிதா, எப்படி இருக்க அனிதா? இப்ப பரவாயில்லையா? தேவையில்லாம டென்ஷன் பட்டு உடம்ப கெடுத்துக்காத. பாத்தியாட்டி, இங்க நீ படுக்கையில கிடக்க,
இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இங்க வந்து உன் புருஷன் கிட்ட நின்னு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து கண்டிச்சதுக்கு என்ன மரியாதையா வெளியே போங்கிறாரு உன் புருஷன். இங்க பாரு, நான் இருக்கனா செத்தனான்னு பாக்கிறதுக்கு வந்தியா? மரியாதையா வெளியே போ, உன் வேலையை பாரு, எனக்கு தெரியும். என்ன அனிதா இப்படி பேசுற? உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். அதான் பார்த்தாச்சுல, கிளம்பு. என்னை பார்க்கறதுக்கு உன்னை நான் வர சொன்னனா எனக்கு சரியாகாம போகும். ஏன் நான் கட்டையிலே போனா கூட உன் மூஞ்சில முழிக்க நான் விரும்பல. மரியாதையா வெளியே போ. ஏய் வாய மூடுறி, என்னடி பேசுற? யோ பேசாம போறோம். அவளை யார் வர சொன்னா இங்க? அவளுக்கு தகவல் சொல்லி விட்டீராக்கும். நான் கிடையில கிடக்கேன், வந்து பாக்குற மாதிரி சீனை போடுன்னு. எனக்கே தெரியாது அவ எப்படி வந்தான்னு. வாய மூடு. போ ஐசு, நீ இங்க இருந்தாலே இவளுக்கு கிறுக்கு தான் பிடிக்கும். நீ போ. நான் வாரேன் அனிதா, உடம்ப பாத்துக்க. அது எங்களுக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. உன் மூஞ்சிலே முழிக்க விரும்பல. இங்க வந்து உன் முகத்தை காட்டி இன்னும் என்ன எரிச்சல உண்டாக்காத. இப்ப எப்படிட்டு இருக்கு? ஆடு நினைதேனே ஓனாயி கவலைப்பட்ட கதையெல்லாம் இருக்கு. இங்க நீ உடம்பு சரியில்லாது அவளுக்கு எப்படி தெரியும்? இங்க இருந்து போன போட்டு வர சொல்லியிருப்பாரா இருக்கும். இங்க பாருங்க, தேவையில்லாம சண்டை இழுக்காதீங்க. வந்தேலா மவளை பார்த்தேலா கிளம்புனேலான்னு இருங்க. என் பொண்டாட்டிய பாத்துக்க எனக்கு தெரியும். உங்களை நான் கூப்பிட்டேனா? ஆமா, எனக்கு போன் பண்ணி தகவல் சொல்ல தெரியாது. அக்கம் பக்கம் உள்ளவளோ சொல்லி நான் ஆஸ்பத்திரியை பார்க்க பதறி அடிச்சு ஓடியாந்திருக்கேன். நீரு அவளுக்கு போன போட்டு வான்னு சொல்லி இங்க நின்று 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூத்தடிச்சு நிக்கிறிய. அடியே, உன் ஆத்தாவ மரியாதையா வீட்டை பார்க்க போ சொல்லு. இங்க இருந்தா எல்லாரையும் கிறுக்கு பிடிக்க வச்சிருவா. நீ நல்லா இருக்கவளையும் கெடுக்கிறதே இவதான். அவளுக்கு எப்படி தெரியுமோ எனக்கு தெரியாது. அவ இங்க வந்து உன்னை பார்க்க தான் வந்தா. பார்த்துட்டு போயிருப்பா. உங்க அம்மா தான் வந்து சண்டையை இழுத்து குட்டையை குழப்பி இங்க நின்னு உன்னையும் எழுப்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. ஆமா, இவர் குட்ட சொல்லிட்டனே இவருக்கு பொறுக்க மாட்டுக்கு. நீ கண்ண மூடி மயக்கத்துல கிடக்க. 2 பேரும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காவோ. பாக்குற எனக்கு எரிச்சலா தானே இருக்கும். ஏமா அவதான் போயிட்டால, விடு. ஆமாடி, உள்ளத சொன்னா உனக்கு குத்தமா தான் போகும். அவளெல்லாம் நம்பாத, லேசுப்பட்ட ஆள் கிடையாது இவரு. அதுக்கு மேல எப்படா நீ கீழே கிடப்ப, இவ 2 பேரும் கொஞ்சம் கொலாவலான்னு வர சொல்லியிருக்காரு. ஜாக்கிரதையா இரு. சி, நீங்க எல்லாம் என்ன மனுஷ ஜென்மமா? எப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்லி அவளை கிறுக்காக்குறதே வேலை. அவளே உடம்பு முடியாம கிடக்கா. ஒரு வாய் கஞ்சி வச்சுட்டு வந்தீங்களா? கைய வெறுங்கைய ஆட்டிக்கிட்டு இங்க பார்க்க வந்து குசும்பு முட்டதுக்குன்னு வந்திருக்கியே. மரியாதையா வெளியே போங்க. பாத்தியாடி உன் புருஷன் என்ன பேச்சு பேசுறாமனே? இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. அவர் சொல்றது சரிதானே? என்ன பார்க்கணும் வந்தியே, ஒரு வாய் கஞ்சி வச்சுட்டு வந்தியா? சும்மா வெறுங்கைய ஆட்டிட்டு வந்திருக்க. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கேன். கஞ்சி வைக்காததான் அங்க குறையா போச்சோ? இது நல்லா இருக்கே. எங்கேயோ போற மாதிரி ஆத்தா என் மேல வந்து ஏறாத்தான்னு என் மேல ஏறிக்கிட்டு இருக்க. நான் வாரேன். கிளம்பு. என் புருஷன் என்ன பாத்துக்குவாரு. உன்னை யாரு வர சொன்னா? கிளம்பு. வேறபடி வார. கிளம்புங்க, வராதீங்க. இவளை பார்க்கணும் வேலை சொல்லியெல்லாம் போட்டுட்டு வந்தா இவ இந்த ஆளு கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளையே வந்து பாருங்கறா. அனிதா எப்படி இருக்கு அனிதா? பரவாயில்லங்க. நீங்களா அவளை வர சொன்னீங்க? ஆமாண்டி, அவளுக்கு போன போட்டு நான் தான் வர சொல்றேன். எனக்கு வேற வேலை சொல்லி இல்ல பாரு. ஏய், அவளே உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு வந்திருக்கா. உனக்கு தெரியாது நான் அவளை வர சொல்வேனா? சரி என்கிட்ட ஏன் கத்துறீங்க? ஏங்க எப்ப வீட்டுக்கு போலாமா? பிள்ளைய வேற பார்க்கணும். அவன் பாவம் பால் குடிக்கிறதுக்கு தேடுவான். ஏங்க இப்போ உனக்கு காய்ச்சல் அடிக்கி, தாய்ப்பால்லாம் கொடுக்க கூடாது. அம்மாட்ட புட்டிப்பால் கொடுக்க சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ முதல்ல நல்லா ரெஸ்ட் எடு. நாளைக்கு தான் வீட்டுக்கு போகணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஏங்க எனக்கு இந்த ஆஸ்பத்திரியிலே இருக்கவே பிடிக்கல. இந்த வாடையெல்லாம் என்னமோ மாறி இருக்கு. முதல்ல என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. எனக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னல, கேட்கவே மாட்டீங்க. நான் சொல்றதுல முதல்ல நீ கேளு. ஒழுங்கா ரெஸ்ட் எடு. நாளைக்கு தான் வீட்டுக்கு போகணும். ஏங்க சூடா ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு. டீ காஃபியாவது வாங்கிட்டு வந்து தர்றீங்களா? சரிடி, நீ ரெஸ்ட் எடு. நான் போய் உனக்கு காஃபி வாங்கிட்டு வரேன். சரிங்க.